ஸோ இன்னைக்கு ஒரு ஹானஸ்ட்டான ஃபுட் ரிவ்யூ பார்க்கலாம் ஓகேங்களா? ஸோ எப்பவுமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நாளா நம்ம வந்து ரிவ்யூ போடாம இருந்தோம். இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலப்பாக்கட்டில ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ உங்க எல்லாத்துக்குமே தெரியும் தலப்பாக்கட் பிரியாணியோட டேஸ்ட்டு அடிச்சுக்க ஆளே இல்ல. ஸோ வந்து குவாலிட்டி அண்ட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, செம பக்காவா இருக்கும். ஈவன் குவான்டிட்டி வைஸ் எஸ்எஸ்ஆர்ஆர் விட கம்மியா இருந்தாலுமே டேஸ்ட் வைஸ் அண்ட் குவாலிட்டி வைஸ் சூப்பரா இருக்கும். ஸோ அதே மாரி பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம். நூல் பரோட்டா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ பரோட்டா குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ அழகா இருந்தது 3 பரோட்டா. பட் என்ன ஒரு லிட்டில் டிசப்பாயின்ட்மென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கடையில வந்துட்டு பரோட்டா அண்ட் தென் வந்து குருமா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஈவன் அங்கேயும் அதே மிஸ்டேக் தான் நடந்தது. ஸோ நாங்க இது வந்து ஈவினிங்கா ஆர்டர் பண்ணியிருந்தோம். 7 டூ 9க்குள்ள வந்து ஆர்டர் பண்ணோம். எங்களுக்கு எக்ஸாக்ட் டைம் தெரியல. எங்களுக்கு என்னமோ ஃப்ரெஷ்ஷா இருந்த மாரி தெரியவே இல்ல. இந்த இது வந்து ஃப்ரெஷ்ஷா இருந்த மாரி தெரியல. குழம்பு வந்து ஃப்ரெஷ்ஷா இருந்த மாரி தெரியல. ஸோ வந்துட்டு ஒரு வேள ஓகே நமக்கு தான் இப்படி செட் ஆகல போல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு எங்க வீட்ல சாப்பிட்டு வந்துட்டு அதான் சொன்னாங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்க மாரி தெரியல அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப டிஃபர் ஆகுது. மேபி இந்த டேஸ்ட் எங்களுக்கு புதுசா இருந்ததான்னு தெரியல. உங்களுக்கும் இந்த மாரி அனுபவம் இருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க. டாட்டா, பாய் பாய்.